சந்தைக்கு வந்த மாடு சந்தைக்கு வந்த மாடு சாலி போட வந்தைக்குது சுத்துல கோல விட்டு அக்கா தங்கச்சி மச்சான் ஒண்ணு மச்சான் வணக்கம் 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 தலையை விட்டு இழுக்கிறாய்மா தலையை விட்டு இழுக்கிறான் அதான் வேலை அவளுக்கு பைத்தியாரா அம்மாவுக்கு என்னென்ன இருக்குதோ தாய்ந்து வைக்கிறேன் தாய்ந்து ஆமா என்னென்ன இருக்குதோ அது தனித்தனியா வைக்கிறேன் பசி எடுக்குதா பசி என்ன பண்ண போறான் அம்மா வந்துக்கிறாங்க அம்மாட்ட பால் குடிக்க இல்லையா என்னடா டீ போட்டு கொடுக்குறாங்களே நான் வாடா அவங்க டீ சாப்பிட்டு போடாங்களா தம்பி சபையை பார்த்தனையா சபையை பார்த்து இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி எதனால் கூடப்பட்ட சபை மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட மாரியம்மன் கூடவார்த்தை திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை தம்பி இந்த சபை எங்கெங்க கூடினால் இதற்கு பேர் சபை ஒரு 2-3 இடத்துல கூடுதியம்மா 2-3 இடமா எந்த இடம் பள்ளி கடிச்ச கடை ஒண்ணு பள்ளி கடிச்ச கடையா மூளை கடிச்ச கடை ஒண்ணு பஞ்சா இருக்கிற இடம் கடைச்சல் சொல்லி இது தெரியுது அது என்ன பள்ளி கடிச்ச கடை இது மூளை கடிச்ச கடை இது பள்ளி கடிச்சானா கோட்டர் அது என்ன பள்ளி கடிச்சான் ஏம்மா கோட்டர் வாங்குறோம் அது லூஸ் ஆயிட்டா அது உடைக்க முடியாது அப்புறம் பள்ளியால கட்டிச்சு அப்படி முறுக்கணும் ஓ பாட்டில கார்க்க அது பேர் பள்ளி கடிச்சான் மூளை கடிச்சானா சாரா பாக்கிட்டேம்மா அந்த மொழி பிடிச்சி கடிக்கிறது சாரா பாட்டு மூளை போன இல்ல தம்பி கண்ணு சாராய கூடியாத கண்ட பெண்கள் பார்த்து மயங்கா
தந்த தாயாரை உதைக்காதே தம்பி தரதத்தை எண்ணிக்காதே கள்ளச்சாராய குடிக்காதே பெண்களை பார்த்து மயங்காதே கள்ளு சாராய குடியா கள்ளு சாராய குடியாக கெட்ட பெண்களை பார்த்து மயங்க ஆகே தந்த தாயாரை உதைக்காதே தம்பி சி நீ தருதல கையை எடுக்காதே கள்ளச்சாராய குடிக்காதே பெண்களை பார்த்து மயங்காதே தாயாரை உடைக்காதே தம்பி என்னாச்சு உனக்கு என்னை தொடர்பு கட்டாடி அதை நான் குடிஞ்சு வாங்கிட்டு போறேன். ஆமா. அவனை முறைத்தாடி ஆமா. அவங்க குடிஞ்சு வாங்கிட்டு போறேன். வாங்கி போயிடுறோம். ஆனா ஏன் தெய்வத்தை பத்தி நீ கேவலமா பேசலாம்? அப்படி சொல்ற ஆறுமுகம். அது உன் தெய்வமா என் குல தெய்வம், உன் தெய்வம் என்ன தெய்வம் நடு வீட்டு தெய்வம். என்னடா ஓ, உன் தெய்வம் எது கள்ளு சாராயம் பீரி பிராந்தி, அப்படி சொல்ற ஆறுமுகம். கள்ளு சாராயம் பீரு பீரி பிராந்தி. அதான் எங்களுக்கு முதல் தெய்வமே. நீங்க கோயில்ல வார வச்சவங்க கள்ளு சாராயம் பீரு பிராந்தி ஆமா, ஏண்டா? இதெல்லாம் என் வீட்டு தெய்வம். இத பூரா குறை சொல்லக்கூடாது சொல்லாத. ஏய், என்ன டேய்? என் வீட்டு சாமி கேட்கணும். குல தெய்வம். அப்பேற்பட்ட தத்துவம் அதுல என்னடா கண்டுபிடிச்ச நீ அதுல எம்மா தத்துவம் அடங்கிருக்குது. அப்படியா? எம்மா ஆ? குடி குடிப்பவன் குபேரனாவா, ஆட்டப்பா, டேய், டேய், டேய். குடி குடிக்காதவன் கோமனாண்டியா போவான், அட, சே. தண்ணி அடிப்பவன் தலைவனா வருவான், ஆமா. தண்ணி அடிக்காதவன் தரதலியா போவான், அதுலயே போவான். சாராயம் குடிப்பவன் சம்சாரி ஆவான், சம்சாரி ஆவான். சாராயம் குடிக்காதவன் தாடு மாதிரியா போவான், அதுலயே போவான். கள்ளு குடிப்பவன் கடைகிட்டா வருவான், கடைகிட்டா வருவான். கள்ளு குடிக்காதவன் கம்மியாட்டியா போவான். அப்படி சொல்ற. பிராந்தி சாப்பிடுறவன் பெருமையா வாழ்வான், ஆமா. பிராந்தி சாப்பிடுறவன் பேமாடியா போவான், ஆ. கோட்டை அடிப்பவன் கோட்டை சின்ன வாழ்வான், கோட்டை அடிக்காத கோமனாண்டியா போவான், பெருமையா வாழ்வான். போய் அடிக்காதீங்க. தம்பி, அப்படி இல்ல கம்பனுடைய கட்டுத்தடி கூட கவி பாடுமா ஆமா. கம்பனுடைய கவிதடி. கட்டு சுத்தன்னு வச்சுக்க அப்ப சரியா கவனிக்கணும் தானே கம்பனுடைய கட்டுத்தடி கட்டுத்தடி அவனுக்கு தெரியாது. இந்தாயா? மலமுச்சி. என்ன? ஏன் இதை சொல்ல வரல கேட்டா தம்பி இந்த நாடு இருக்கு ஆமா, இந்த நாடு இருக்கு இது நாடு. நாடு. மூவேந்தராண்டிட்ட நாடு கவிப்பாடு புகழ் பெற்ற வீடு இது மூவேந்தராண்டிட்ட நாடு மூவேந்தராண்டிட்ட நாடு, கவிப்பாடி புகழ் பெற்ற நாடு, மூவேந்தராண்டிட்ட நாடு. கவி பாவேந்த பாரதி தாசன் பாராட்டியா இது கற்புள்ள பெண்களின் கூடு இது மூவேந்தராண்டிட்ட நாடு அந்த மாதிரி இந்த மூவேந்தர் சேரன் சோழன் பாண்டியன் ஏன் சொல்ல பாண்டியன்? மூவேந்தர் ஆண்ட ஆட்சியில் ஆஹா. அந்த கம்பன் எந்த நாட்டுக்கு போனாலும் சரிதான் ஆமா. எந்த எந்த நாட்டுக்கு போனாலும் சரிதான். அவருக்கு ரொம்ப மரியாதை ஓஹோ. ஏற்பட்ட கம்பர் கவிப்பாட சுய கவிராயம் ஆமா, சுயா கவிராயன் அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு பெருமை. அப்பேற்பட்ட கம்பனுடைய கட்டுத்தடியே கவி பாடுமா கவி பாடும். ஆனா உன் கவிதைக்கு இணையே இல்லடா சாராயம் குடிப்போம் சம்சாரியா வருவான் சாராயம் குடிக்காதவன் ஜாடு மாதிரியா போவான் ஆமா. கல்லு குடிப்போம் கலெக்டர் கரெக்டாவா? கல்லு குடிக்காதவன் கம்யூனிட்டியா போவான் ஆமா, அதே பிரிச்சு நாட்டு சாப்பிடுவேன் பெருக்கி வாருவான். இல்லடா வேடா வேடா வேடா
இந்த அளவுக்கு சாராயத்தை பத்தி மக்களுக்கு தத்துவமா எடுத்து சொன்னீங்க. கொஞ்சம் கிட்ட வரையா என் மாதிரி நல்ல நாளா என் மாதிரி நல்ல நாளா போய் போய் வர எடுத்து போட்டு பார்த்தா தேவந்தூரார் சொன்ன மாதிரி ஆமா எந்த வகையிலுமே அந்த குடி நல்லது இல்லையா? நல்லது இல்ல எந்த வகையிலும். ஆமா அத கடைசி வரி சொன்னார். ஆ, 4 விதத்தில் நல்லதல்ல குடி நாசமாக விடுத்து நாலு பக்கம் யோசிச்சு பாடுறாரு. ஆமா 2 பக்கம் பாடுறாரு. நாலு பக்கம் எந்த 4 பக்கம்? 4 விதத்தில் நல்லதல்ல குடி நாசமாக விடுத்து. இது ராமசாமி சொன்ன நாடக பாட்டு. இது தம்பி நல்லா வரப்படுத்து, நீ நல்லா வரப்படுத்து. இது ராமசாமி சொன்ன நாடக பாட்டு. நல்லா வரப்படுத்து. ஆமா நானுப்பா ஆமா 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 வரணும் வரணும் வரணும். அதனால தம்பி நீ சொன்ன தத்துவம் ஆமா மக்களுக்கு ஒரு காலம் ஏற்காது. சாரியம்மா மக்களுக்கு ஒரு காலம் ஏத்துக்காது. ஆஹா இப்படி இருந்தாலும் ஆ இரு 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 இரு. கெட்டாது மீன்மக்களே மேற்கொள்ளே சங்கு சுட்டாது வெண்மை தரும். வெண்மை தரும். ஆமா ஆஹா. அதனால ஆ. வெண்மை உள்ளம் படைத்திருக்கக்கூடிய என்ன ஊர் தம்பி இது? ஆ வேகிக்கால் வேகிக்கா வேங்கிக்கால் நன்னகரத்தில் வாசம் வரக்கூடிய ஆமா இது தெருக்கூத்து ரசித்து கொண்டு வரக்கூடிய ஆ. அருமையின் தாய் தந்தை தாய் மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தெரிந்த கணதனவான்களுக்கும் ஆ. உங்களுக்கும் இந்த சிறுவன் சிறுவன். என் மனம் கனிந்த வணக்கம். வணக்கம். அம்மா வந்திருக்கிறேன். ஆமா ஏமா நீங்க யாரு? ஆ. எந்த நாட்டு அரசு? ஆ. யாருக்கு மனைவியாய்? சைலன் இருப்பாங்க இருப்பாங்க இருமா இருமா சொல்லிக்கலாம் இருமா குட்டி பசங்க இருக்கையா நீங்க அந்த சூரவேசம் வரும்போது சரிங்களா ஐயா? இருமா 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 ஒண்ணும் சொல்லாதீங்க ஒண்ணும் சொல்லாது பசங்க சொன்ன கேட்பாங்க. அவங்க வந்து சரிங்க பொம்மல் சூரவேசம் வரும்போது பண்ணுங்க. எப்படி வச்சதெல்லாம் வந்திருக்குது அதை பார்த்து எப்படி ஆரம்பத்துல என்ன யாரு எப்பேற்பட்டது? ரசிக்கிறீங்க நீங்க சரி 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 அவங்க அவங்க மனம் ரசிக்கிறது அவங்க மனம் புண் பண்ற மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ரோஜாலாம் வந்துருக்குது இனிமே பேச மாட்டாங்க ஏரியம்மா. ஏய் மாட்டாங்க. அம்மா நான் யாருன்னு தெரிஞ்சா ஏம்மா? ஏய். ஏம்மா நீ யாரு உன் பேரு சபையாரி எடுத்து கூறு ஆ, தம்பி எங்கெல்லாம் புகழ் பெற்றோங்க எங்கெல்லாம் புகழ் பெற்றோங்க ரங்கரான சோதரி நங்கை சூரன் கீர்த்தி வந்து
வயிற்றாடு தாங்க முடியாத வெறும் தனியா குடிக்கிறோமா? ஆமாம்மா, இப்ப வர கோட்டரெல்லாம் சரியில்லாத கோட்டை காண்டவர் பண்றீங்க. நம்ம எந்த தண்ணி போடுறோம் அவன் எந்த தண்ணி குடியாத பையா குடிக்கத்தானி பேசுவேன். வழி கேட்டாதான் அப்ப கோட்டர் வந்துடுறாங்களா? ஆமா சளி பிடிக்குதும்மா. ஏதானா ஒண்ணு சொல்லி தம்பி அப்ப என்ன போட்டு போச்ச உனக்கு விலங்கு முடிஞ்சு எப்படி புரிந்தது? சுபத்திரை தம்பி ஏய் ஒண்ணு தாய் போச்சு பிடிச்சு போச்சு ஒரு அரை மணி நேரம் சரி. சொல் தம்பி. சுபத்திரை தம்பி வடமதுரை ஆண்டு வந்தா வடமதுரை ஆண்டு வந்தா என் தந்தை வசூலி அவருக்கும் என் தாய் தேவகி அம்மனுக்கும் Yes. மொத்தம் எது பண்ணாத கம்மி உட்காந்துருங்க கம்மன் இருங்க 5 ஆக போகுது ஏம்மா, 5 ஆக போகுது ஏம்மா. பாப்பா பால் கறக்கணுமா? ஆமாடா மாடு கட்டி பால் கறக்காம போகணும்னு சொன்னேன். எங்க பால் கறக்குறாங்க பாருங்கம்மா. ஏய் அப்படிதான் இருப்பாங்க. ஐ பண்ணிருந்தா என்னுடைய பெயர் சுபத்திரை வடமதுரை ஆண்டு வந்த தந்தை வசதி அவருக்கும் என் தாய் தேவகி அம்மனுக்கும் நான் 9வது பிள்ளை. ஆமா மாண்டவர் போக கம்சனிட ஆக்கிரக்கி கம்சனிட மாண்டவர் போக நாங்க மீண்டவர் 4 பேர். எங்க அண்ணன் பரராம சக்கரவர்த்தி, எங்க நட அண்ணன் கண்ணண்ணன், ஆமா சாட்டைக்கு அது கூட வளர்ப்பு பிள்ளைங்க. அதான் 3 பேர் இருக்க அண்ணன்மார்கள். அந்த 3 பேருக்கு நான் ஒரே தங்கச்சிடா பையா நானு. பரவாயில்லமா, 3 பேர் இருக்கிறாங்களா? ஆமா அப்ப 3 பேர் மாத்தி மாத்தி எடுத்து வைப்பானு. என்னடா உன் வீட்டுல ஒரு அலுவல் நடந்தா வரிசை வைப்பானு சொன்னான். ஓ ஏதோ மஞ்சா தண்ணி ஏதோ அண்ணன் கையில தண்ணி ஒண்ணு சொல்லி பேமாரி பையன். ஏடா அம்மா யாரு தெரியாது பேசுகிற ஆரம்பம். அம்மா பெரியடா, ஓ அம்மா பெரியடா. எத்தனை மூட்டை எடுக்கலாம்? 4 டார்ஸ் உள்ள விடலாம். ஏதாவது பேசுகிற யாரையும் உள்ள விட்டு டயரா உட்காந்துக்கலாம்னு பாக்கலாம். வண்டி ஓய்வு சரி பண்ணா பண்ண மாட்டேன்றான் ஒருத்தன். அது மட்டுமல்ல, கண்ணனுக்கு தங்கை, கண்ணனுக்கு காண்டிவனுக்கு மங்கை. இவர் ராஜாவை தெரியல உனக்கு? அந்த இவர் ராஜாக்களில் நடுப்பிறந்தோர் அர்ஜுன மகாராஜருக்கு என் சொந்த அத்தை மகனதான் கல்யாணம் செய்தேன். கல்யாணமும் செய்து அவருக்கு எனக்கும் ஒரு புள்ளையை பெத்து எடுத்துட்டேன். புள்ள பெத்துக்கிறா? ஏன் என்னை பார்த்தா புள்ள பெத்து எடுக்கிற பொம்மையாட்டியா தெரியலடா? கேக்குறேன். எனக்கு என்ன வாத்து ஜாத பாக்குறேன். என்னடா நீ இரு வாத்து பாத்துக்கிறேன். எப்படி வயிற்று பார்த்தா தெரியும்? வயிற்றாண்ட பார்த்தா புள்ள பத்து பொம்பளையா புள்ள பக்கம் பொம்பளை தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு புள்ள 2 புள்ள பத்துட்டா பொம்பளைக்கு இந்த மாதிரி தொப்புலாண்டு கோடு கோடா போயிருக்கும். ஓ கோடு வாடா நான் கெண்டி ராத்து புள்ள சக்காது எனக்கு மழை மழை இருக்கு. சிம்டி தாரியாட்டும். இதெல்லாம் எப்படி தெரியும்? என் மாமியா கிட்ட ஓ, வாங்க, இதா வேணும். சொல்லடா அங்க அக்கா இருக்குது சொல்றேன். ரொம்ப பேசுறீங்க நீங்க. ஏமா புள்ள பத்துக்கிறேன், புள்ள பத்துக்கிறேன். கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சேன். ஏய் என் பையன் பேர் தெரியுமா உனக்கு? அபிமன்யு. அபிமன்யு. பையன் பேர் என்ன? அபிமன்யு. அதே எல்லாம் ஒரு வீட்டுல 4 புள்ள 5 புள்ள பெத்து வச்சிருக்காங்க. ஆமா, நான் ஒன்னே ஒண்ணுதான் பெத்து வச்சிருக்கேன். அது பண்ற கொட்டம் கொஞ்சம் ரஞ்சம் இல்ல போயேன். கடையிலே போயிருக்குதா?
ஒரு மணி வரைக்கும் முடிச்சு தான் அர்த்தம் இது. என்ன ஆஹா. என்ன பண்றது? அட நேத்து 3வது வீட்டுல இருந்தாலே முனிமா ஆமா முடியுமா? அவ புள்ளைய தரன்னு இழுத்துன்னு வந்தான். ஆ. இழுத்துன்னு வந்து என் வாசப்பள்ள நிறுத்திட்டு ஆ. அவன் வேகமா கூப்பிட்டான். எப்படி? யாரு அவ? யாரு அவ? ஏய், அந்த அம்மா சொல்லிருப்பாங்க. யாரு இருந்தாங்க? நம்ம முடியுமா கத்திருப்பாங்க. வாசல் நிக்க வச்சுட்டு அவ புள்ளைய யாரு அவ முனிமா? யாரு முடியுமா? சுமத்துறா சுமத்ரா. வாடி வரியா வாடி வரியா? அப்படின்னா ஆடி வரியா? எம்மாவது முடியுமா கூட்டிருப்பாங்க அது மாதிரி. அவங்க என்ன பண்ண போறான் வாங்கட்ட படியில அது பைத்துக்க என்ன சென்னை படியில நீ பைத்தியார போங்க. வெளியே வந்து பார்த்தா இங்க பாரு உன் புள்ள செய்தி வச்சுக்கிறத பாருன்னா பார்த்தா அந்த முனிமா விட்டு பையன் தலை மேல கொட்டு கொட்டி அப்படியே முண்டியா வீங்கி போய் ரத்தம் கசிக்கிற பையன். யாரு விட்டு பொம்பளை பிள்ளைய அடிக்கிறது மாதிரி தினம் ஒரு சண்டை தான் போயேன். அது உன் பையன் தானா? ஏன் உன் பையன் தான் அண்ணி கேக்குறேன்? நேத்து காலையில என் பேரை ஐந்து ஓடியாமா. உன் பேர் அதுதான் இன்னாட பையன் இன்னாட பையன் இன்னாட பையன் கேட்டேன். ஐதினே சொல்லிட்டு ஓடியாமா. என்னன்னு? ஆமாம்மா. என்ன உன் பையன் போய் என் பேரை குஞ்சு கடிச்சிட்டு வேற இடமே இல்ல. ரெண்டு பேரும் சண்டை வந்துருக்குது. ரெண்டு பேரும் சண்டை வந்து இப்படி கட்டி பிடிச்சி பெண்டுக்கிறானுங்க. வேற கடிக்கிறன்னு குஞ்சு கடிச்சு உருண்டு பாடு நேரத்துல பேர டவுசர்ல போட்டு இல்லையா? அந்த நேரத்துக்கு பேண்ட் வந்து உன் பையன் பண்றாங்க. என்னமா பண்ணிக்கிறாங்க பஞ்சாயத்து என்னடா புள்ள பண்ண வேலை இருக்குது. என்ன வேலை தெரியுமா? கத்தி எடுத்து காட்டுறாண்டி வேணுமா? நான் என்ன பண்ணேன், நேத்து சாயங்காலம் என் வீட்டுல நான் கம்முன்னு தான் இருந்தேன். அவன் வந்தான், அவன் பையன் அபிமன்யு வந்தான். மச்சான் 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 வாட விளையாட போகணும் கூட்டான். நீ மச்சான் அவனுக்கு? வாட விளையாட போகணும் கூட்டான். சரி என்னடா விளையாட்டு விளையாடலான்னு நான் கேட்டேன். அவன் என்ன சொன்னான், மச்சான் எங்க வீட்டுல இருந்து நான் பேட் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஓஹோ பேட்டு உங்ககிட்ட தான் பந்து இருக்குது, நீ எடுத்துட்டு மச்சான் ஒரு விளையாட போகணும் கூட்டான். ஓ உங்ககிட்ட பந்து இருக்கு? பந்து விளையாட்டு? ஆமா. அது என்ன கட்டுற அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிச்சு விளையாட்டு அது. ஆமா. பந்து விளையாட்டுன்னு பேரு. சரி ரைட்டு. ஒண்ணு பந்து. பந்து என் பையன் என்ன வச்சு அந்த அடிக்கிறானே பேட்டு பேட்டு. சரி பரவாயில்ல கூட்டானா. சரி அதுக்கு நாடா வாடா விளையாட போகணும் கூட்டான். கதை பொருத்தமா சொல்றானு பரவாயில்லையா? ஆமாமா. சரி இங்க இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போறான், மச்சான் மச்சான் அம்மா நாள நீ ஃபர்ஸ்ட் நீ பேட்டை பிடிச்ச, இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டை பிடிப்பேன், நீ தான் பந்து போடணும் அப்படின்னு சொன்னான். நான் சரி அதுக்கு நேரா நீயே பேட்டு பிடி, நான் பந்து போறேன். ஆமாமா. இட்டுட்டு போனா பாரு, அவன் நான் பந்து போட்டேன், உன் பையன் அச்சான் பாரு, அவன் நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். கேட்ச்னா அவுட் அவுட் அவுட். ஓ அந்த பந்து புடிச்சுட்டா அவுட்னு அர்த்தம். அவுட்னு அர்த்தம். ஆமா. என் பையன் தோத்துட்டான். ஆமா. சரி அப்புறம் யார் பேட்டு பிடிக்கணும்? ஓ அந்த ஆட்டத்துல முறை எனக்கு தெரியாதுப்பா. ஆமாமா. மறுபடியும் நீ அந்த அடிக்கிறியா அதை புடிச்சுக்கணும். ஆமா. துடுப்பு மாதிரி இருக்கிற. ரெண்டாவது நான் பேட் பண்ணணும், உன் பையன் பந்து போடணும். பாரு நான் பேட்டு புடிச்சுனேன், உன் பையன் பந்து போட்டானே, நான் அடிச்சனேன், அந்த தேடாத பந்து அந்த பந்தை பிடிக்கிறது கதை கையை தட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆகுதுறாங்க. அந்த தேவடியாடு போறது அதை பந்து பிடிக்காம விட்டுருச்சு. பக்கத்துல எடுத்து வர ஒரு பாயா இருந்து கிணறு, அந்த கிணத்துல போய் ஊந்துச்சுமா பந்து. ஐயோ இறங்கி எடுக்க வேண்டியதானே? படிக்காட்டு இருந்தா இறங்கி எடுக்க முடியும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் அங்கே உட்காந்து அழுவிட்டு இருந்தேனா. அழுதியா? ஆமா. ஐயோ பந்து ஒண்ணுது, ஒரே ஒரு பந்து ஆச்சு. கடவுளே. ஆமாமா. நான் அழுவிட்டு இருந்தேனா, அவன் என் அழுவத்தை பார்த்துட்டு அங்கிருந்து குடுக்கணும் ஓடி வந்து பையன். ஆமா 500 மச்சா நீ அழுவாதடா, நீ அழுவாத, இந்த பந்து போனா போட்டோம், போய் போகுது. எங்க அம்மா கிட்ட 2 பந்து இருக்குது. எங்க அம்மா கிட்ட 2 பந்து இருக்குது. நீங்களா கூத்து பாக்குறீங்க? பந்து போனா போது எங்க அம்மா 2 பந்துக்கு நீங்களா கூத்து பாக்குறீங்களா? இதுல கூடி சீக்கிரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காஜே கூடாது. இதெல்லாம் போக மாட்டேங்குது. ஆமாமா.
எங்க அம்மா 2 பந்துக்கு சொன்னா நாளை ஒரு பந்து வாங்கிட்டு வந்து தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஆமா என்னடா அப்ப கூட நான் கேட்டேன், நான் வச்சுட்டு செம்பர் பால் உங்க அம்மா கிட்ட என்னடா பந்து பால் வச்சுட்டு அப்படி கேட்டேன். அவன் சொல்றான் அதுக்கு எங்க அம்மா கிட்ட காருக்கு பால் இருக்குது. எங்களுக்கு தெரியாத உங்க அம்மா எங்கடா வச்சுக்கிறாங்க பந்து அப்படின்னு நான் கேட்ட பேருக்கு யாருக்கும் தெரியாதா எங்க அம்மா பிராவில வச்சுக்கிறாங்க. அதான் என்ன சொன்னா அதேமா உன் புள்ள வந்து 2 பந்து கேட்டுச்சியா, நீ குடுத்தே இல்லையா? குடுத்தே இல்லையா? என்ன வாட்டமா மவனை வரட்டும். என் பையன் வந்ததும் இந்த முதுல இன்னொரு பந்து கிளம்பல சொல்லி போயிட்டா. நான் போய் பார்த்தேன், அது எங்க அம்மா பந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அது போயிட்டாடா. என் பையன் வரட்டும். சீக்கிரம் போயிட்டு எங்க இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் அம்மா கூட நான் வாங்கிட்டு வந்து யாவனால பெரிய தேமாரி பாத்துறேன். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருப்பா. மகாராஜா இல்லை மகாராஜா. வணக்கம். அடங்காமி நாம போடுகிற 2 உடனே கேட்கும். இந்த கட்டி கேட்கும். உனக்கு அடிக்க போச்சா இல்லையா? நீ மடிச்சு வச்சா நீ ஏன் தங்கச்சி கை வைக்கலாமா? எல்லாத்துக்கும் கண்டடிதான். மாசமா இருக்குது. என்ன கூட்டம்? காத்து காத்து
நம்ம கடல் டென்னிஸ் வாங்கிட்டு வந்தேன். எங்க டென்னிஸ் ஐயா, மகாராஜா. ஏய், ஏய், நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாருமே சாப்பிடுறீங்களே, அந்த பாப்பா மட்டும் ஏன்டா விட்டுட்டு சாப்பிடுற? அப்படியே அந்த பாப்பா தேம்பி தேம்பி அழுகுது மகாராஜா. இவனை அடிச்சு பாரு, முட்டை கொடுத்து பாரு. தெரியுதா? அவன் ஏன், அப்புறம் நாங்களும் இஷ்டமாயே அவன் பண்ணுவோம்ல. ஐயா, எனக்கு. நடுப்பு இருந்தோ. அர்ஜுனா. பாப்பா. எங்க அப்பா அப்பாதான். அப்பா யாரு? எனக்கு தேவையில்லை. எங்க அப்பா அவங்க அப்பா அர்ஜுன பெருமாள். அந்த சுபாத்திரை சுபாத்திரிக்கு. அபிமன்யு நம்மளாம் மெண்டல என்ன பண்றது? ஒரு டைமாம்பா எதுக்கு அவன் கெதியா என்ன பேசுவா தெரியுமா? திருவண்ணு வந்து என்ன பேசுற? அவன் ஒட்டு பேச ஜாலியா இருக்காவா? என்ன பேசுறா? சத்தியமா கட்டி பிடிக்கிறான் வந்து அவளை. யாரு? சத்தியமா அனுபவித்தாது அவன் இஷ்டம். அவன் இஷ்டம். அது அவன் இஷ்டம். அது அவன் இஷ்டம். மகாராஜா, என் மச்சான் வேற வேசனை முடிச்சுட்டே இருக்கிறான். யாரா? இதோ பாரு, அப்படி இரு. ஏய் 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 நீ தாவு. உன் மச்சான். ஏமாப்பா? போடா. அசி அந்த இது ஒரு இதே கேள்வாங்க. அதான் டேய் வலி மழை வந்து தட்டிச்சோம்ல. அவன் கேளு வந்து நான் தட்டி திட்டுங்க கேக்க. வாடா. வாடா வைப்ரேட். அது ஆட மாட்டேங்கிறான். அதை சீர் பண்றா. அதெல்லாம் அடிமாட மச்சான். அதுக்கு மச்சான். அப்படி அல்ல. அப்படிப்பட்ட அர்ஜுன பெருமானுக்கும் சுபாத்திரிக்கும் பிறந்த பெரியப்பா 16,000 10,000 அவர் ரெண்டிட்டார். எனக்கு 5 மடங்கு அதிகம். அபிமன்யு அபிமன் ஆமையா நம்ம கோயில் மணி நினைக்கிற வரும்போது அடிச்சு போறாங்க. என்ன ஐயா உங்களுக்கு சொல்லுடா ஐயா. எனக்கு அதுவா எனக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. அப்படிப்பட்ட அபிமன்யு அபிமன்யு அபிமன் அபிமன் காணும். போங்க அம்மா. ஆமா நான் கால் பால் கேக்குறா, செம்பல் பால் கேக்குறா, டென்னிஸ் பால் கேக்குறா. சொல்லு பால் இருப்ப கம்பேட்டியா சொல்ற கம்பேட்டியா ஐயா அந்த கால் பேர் ஒன்று கொடுத்தாங்க. நாளைக்கு டெல்லிக்கும் சென்னைக்கு மேட்ச். அது கார் பால் இல்ல கொடுத்தாங்க. அப்படி என் தாய் அம்மா கிட்ட போக மாட்டேனாங்க. தம்பி அப்படிப்பட்ட பலம் படைத்த பார்க்கின்றவர் என்ன கேட்கிறேன். யாரு? எங்க மாமாக்கா தெரியுமா? அவருடைய மகள் அந்த சுந்தரி தாய் அந்த வாசவன்
எனக்கு அந்த மாதிரி எனக்கு தங்கச்சி நேரு. அப்ப அண்ணன் தங்கச்சியா? அந்த மாதிரி அண்ணன் மாதிரி இல்ல. அவருக்கு அந்த மாதிரி. உண்மை சொல்லு. சொல்லு. சொல்லு புள்ளியே. சொல்லு புள்ளியே. ஐயோ, அடிக்காத, ஐயோ. எங்க அம்மா இருக்காங்களே, வந்த உடனே உங்களுக்கு பேசுறியா? இல்லையா, நான் எதுவும் பேசல. மகாராஜா எவ்வளவு போந்தது எவ்வளவு போந்ததா இந்த நாள் வார்த்தை கூடாதா அப்ப உமாங்க மாத்தாடுறா. பிரபுவே அப்படி ஏப்பா சொல்றேன்? புள்ள வந்துருச்சு. ஏய், வச்சாரா தம்பி சொல்லடா சோ தம்பிக்கு மகன் வந்தானா அபிமன்யு வந்தானா வந்தனக்கு எந்த அனுப்பி வந்தாங்க எடுத்து சொல்லடா ஏ சோத்தமிக்கு ஆமா, ஒரு வேலையை மாத்திரம் ஆ அமுக்குது. அம்மா, நான் சொல்ல போற கொண்டாடி சோத்து வந்து விட்டா தட்டு கூட போகாது. யாச்சி புள்ள வந்துருச்சும்மா, புள்ள வந்துருச்சும்மா. அம்மா பார்க்க போறேன். ஐயோ 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 என்ன முடியாது. ஐயோ ஐயோ அடி மாரியாத்த தாய புள்ளி இது இது ஐயோ அடிக்க போற பண்ணி ஐநாரு தாலி கட்டின்னு வந்து ஒரு புள்ளையே பெத்து எடுத்துட்டேன். என் வீட்டுக்கார கூட எங்க போட்டு இந்த மாதிரி குழப்பலடா. புள்ளி அடிக்கா ஓ புள்ள வந்து உங்ககிட்ட வேலை கத்துக்குது. அச்சம் பயமே இல்ல. அம்மா, என்ன அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஐயா, ஒருத்த கம்பெனில சொல்லி கொடுத்தாங்க. அடே அபிமன்னா, உன்னை ஓட்டான்னு கேட்பேன். நல்லா இருப்பா சொல்லணும். இதுக்கு அர்த்தம் இல்லை தெரியுமா? இவன் பூரா பெரிய என்ன வச்சுக்கிறான்னு அர்த்தம். மகாராஜா என்ன அடிக்காத. உங்க அம்மா இஷ்டப்படாம நான் போவனா? சத்தியா கேட்டுட்டேன் தெளிவு என்ன என்ன ஊசி வையாதா? ஊசி இடம் கூட நூல் வையுமா? பெரிய ஆப்பிட நூல் வையும். அப்படிலாம் கிடையாது. அவன் 3 பேரும் வச்சிருக்கிறன்னு சொன்னா என் வீட்டுல வேலைக்காரன் நாயா வச்சிருக்கேன். நான் மட்டும் தான் வீட்டுக்குள்ள பூருனேன். இவங்க இங்க வெளியில பாருவேன். அம்மா கூட்டமா பெரிய சத்தியமா கேட்டு பாருங்க. அந்த வல்லனா இல்லையா? வல்லல் இல்ல. அம்மா அவங்க அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஓடா சத்தியமா இது ஒருத்தருக்கா பொறுத்திருக்கு.
நீ மேற்கு வந்து பார்த்தியா? ஏய்! தேவடியாரு பொறுத்து அம்மா அம்மா எந்த தாயா வந்தான் நம் புகழ் காண ஐயோ ஐயோ அம்மா 6 மாதம் இரும கற்பமா இருந்தாங்க ஒரே அடியாச்சு கலந்துனாது அட தேடாது போந்தமையா எப்படியே கஷ்டப்பட்டு ஒன்று உருவாக்கிறேன். வந்து மேல அடிக்கிறான் மொபைல போட்டு அம்மா இந்த மாதிரி தான் அடிப்பாங்களா அம்மாவை? இல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க அம்மா இந்த வயத்து என்னை 10 மாதம் 3 நாள் சுமந்து என்னை பயனெடுத்து ஆஹா. எனக்கு பால் ஊற்றி தாளாட்டி அமுதுமணி வேடிக்கைகளை காட்டி வளர்த்தாங்க செல்லமே. உங்களுடைய மனமது மகிழ ஆஹா. அபிமன்யு அம்மா வணக்கம் எந்தது? ஏய்! ஐயோ, ஐ, சி! ஐயோ, ஐயோ, நம்ம புடுகாக்கு மாட்டேங்குது. துடுக்கு. பாத்தியா, பாத்தியா? இது கலப்புறது தான் போட்டு நினைக்கிறது. எப்படி கலந்து பண்ணி புடுகால இருக்கா? 1 2 3 அது தெரியாதா? நான் அப்பதான் அம்மா வந்து சொல்லலப்பா. நான் ஒரு பெரியப்பா அவன் சித்தப்பா ஆமா அதான் அப்போ நான் தான் கம்மியாட்டியா? எனக்கு வந்து கீழே சரியாக கேட்கலாம் இதான் கேட்ட போறாங்க. 10 மாடி 2 கோடி தான் வரும். என்ன? அம்மா அட தீட்ட ஒண்ணா ஓவியம் நீ. அந்த தேர்வுகளும் காவியம் நீ. தீட்ட ஒண்ணா ஓவியம் நீ. அந்த தேர்வுகளும் காவியம் நீ. தீட்ட ஒண்ணா அம்மா என் திருவாடி பாய்ந்த தண்ணி அம்மா என் பாதம் படிந்த உமக்கு சரி. 20,000 பெற்று அம்மா. இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்தேன். அம்மம்மா ஏன்? அந்த யாதவ குலத்தில் வந்த அம்மா ஐயா, 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 7 வயசுல மஞ்சா காவல் வந்துச்சு. அன்னைக்கே சீட்டு கட்டிருந்தா அந்த வேலை வந்துருக்குமா? நீ பாத்தியாடா ஒரு நாள் மட்டும் போதும் ஐயா. எனக்கு வந்துச்சு. எனக்கு மஞ்சா காமாலையா மத்த எந்த வியாதியுமே 50 வயசுக்கு வரைக்கும் வந்தது கிடையாது. ஆமா. பேஸ்கர் ஊசி கூட போடல. நான் தலைவலி மாத்திரை கூட போடல. வரோம். யாருக்கு மஞ்சா காமாலை? எனக்கு ஐயா உனக்கு மஞ்சா காமாலை எதுக்கு சொன்னாங்க? ஒண்ணு சொல்ல ஐயா. யாரும் பேசுறதுன்னு ஒரு 10 நிமிஷம் இரு. ஏய் சிறுவனை அழைத்த காரணம் காலையில இருந்து சாப்பிடாத எங்க போன நீ? அதான் வந்து ஆயிட்டுமா மச்சான் ஏய், ஏய், என் கூட தான் வந்தாங்க விளையாட ஆ? ஆமா ஆ, ஏம்மா
நானே சட்டம் என் கூட வந்தா வெளியால இவன் கூட விளையாட வந்தா இல்ல இவன் கூட விளையாட வந்தா கூப்பிட்டு போயிடலாம் ஏமா இவன் கூட விளையாட போனா விஜி கூட இருக்க இவன் மாடு கடை போயிட்டான் அவன் தகுதி கூட விளையாடுறாயம்மா குச்சாட்டா இவரு குச்சி வச்சுட்டாரியா சரி சரி போய் சாப்பிட்டு வீட்டுல போ போயிட்டு வரமா அம்மா போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் அடங்காத்தால ரூம்ல போட்டுட்டு வந்து அவங்க அம்மா யாரா அவங்க அம்மா இவங்க தானே ஓ இவங்க அம்மா அம்மா காவாயில சப்பாத்தி பேட்டி வச்சுக்காங்க சாப்பிடுவாங்க காவாயில சப்பாத்தி பேட்டு நீ போய் சாப்பிடு சாப்பிட்டு வந்து அப்படி இருக்கு எனக்கு அரண்மனையில பால் பழம் பிராந்தி ஐயா பீஸா பர்கர் எல்லாம் ஓடுற வீட்டுக்கு எனக்கு 200 சிவசுப்பிரமணியனே வந்துடு சிவசுப்பிரமணியனே வந்துடு சேவை சிவசுப்பிரமணியனே வந்துடு சேவை வர வந்துடு கண்டாபதம் பணிந்தேன் காரையா உன் கடைக்கையின் பார்வை கொஞ்சம் பாறையா பாறையா கண்டாபதம் பணிந்தேன் காரையா கடைக்கையின் பார்வை கொஞ்சம் பாறையா செந்தர்மணி வேல்முருகா சிவனிடம் பாலா அந்த தேவக்குறை தீர்த்து வைத்த தெய்வானை போலா வந்த குறமகள் வள்ளியின் மகிழ் மணவாளா வந்த குறமகள் வள்ளியின் மகிழ் மணவாளா மாறாய் மயில் ஏறாய குறை தீராய் சமய பாராய உனக்கு பங்கோனி மாதத்திலே காவடியாட்டா நீ தங்குமிடம் மயிலம் மல்லையில் அரகர கோஷ்டா நீ தங்குமிடம் மயிலம் மல்லையில் அரகர கோஷ்டா தாவி என்னுடைய போக முன்னமே பாதி அம்மன் சிவசுப்பிரமணியனே வந்தே சேவலர வந்தே கண்டாபரம் பாய்ந்தேன் காரையா நிகரில்லாத உலகில் தெய்வானே அழகை குடித்த கருத்திரும் வருகா அசுர சூர பத்ம முயலை வருகின்ற இறைவா அசுர சூர பத்ம முயலை வருகின்ற இறைவா அறுவரை பற்றிட்டு சலகன போவதே திருவரும் புரிவாய் குருவரும் சிவசுப்பிரமணியனே வந்தே சேவை வர வந்தே கண்டாபரம் பணிந்தேன் காரையா இந்த பாலசிறு சேகர் பாடின பாட்டு மனப்பதற வைத்த பில்லி வைப்பு சூனியம் ஓட்டு மனப்பதற வைத்த பில்லி வைப்பு சூனியம் ஓட்டு மண்டல போட்டு தந்தாய் உதப்பாடி மண்டல வேடமே பழனி மாவை சாடி சிவசுப்பிரமணியனே வந்தே சேவை வர வந்தே கண்டாபரம் பணிந்தேன் காரையா
வேட்கான் நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய உயிரினும் மேலா இருக்கக்கூடிய நம்முடைய நண்பன் என்ன நண்பன் 20 வருஷம் இருக்குமா? மிச்சமா இருக்கு. மிச்சமா இருக்குமா? ஆரம்பம் போது ஆமா 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 ஒரே பாட்டு வேணும்னு கேட்கவும் தான். இன்னைக்கு அப்படி மெஞ்சி போய்க்கிறாப்ல. அந்த அந்த உடம்புல தொட்டு பார்க்கலாமா நினைக்கிறேன். தங்கமும் அந்த உடம்பு ஒண்ணு அந்த கலர் அந்த மாதிரி நமக்கு முதல் சிநேகிதமா இருந்து நண்பனா இருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் அன்னைக்கும் கொடுத்ததுதான் பழக்கம். கொடுத்ததுதான் பழக்கம். ஆமா கொடுக்கக்கூடிய மனம் உள்ளவன். அப்பேற்பட்ட அன்பு எமக்காக 200 கம்பெனி உரிமையாளர் கிருஷ்ணனுக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு அவர் குலதெய்வ கூத்தாண்டவன் துணை இருந்து உடல்பலம் வேகப்பலம் மனோபலம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அந்த உடலை நெல்ல பாதுகாத்து நான் அந்த கடவுள் காத்து ரட்சிக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் புரிஞ்சு இங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. அவரு ஐயா பேருன்னா இங்க ஒரு பணம் கொடுத்தாருமா வெங்கடேஷா வெங்கிக்கால் தானே வெங்கிக்கால் வெங்கடேஷ் தானே வெங்கடேஷ் அவர்கள் எமக்காக 100 கொடுத்து மாற்றி வாங்கிக்கிற போறப்பா. வெங்கடேஷ் 100 ரூபாய் எமக்காக கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் இறைவன் அருள் பெற்று அவங்க கும்பிடக்கூடிய மகமாரி அம்மன் அருள் பெற்று என்பற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். இங்க வாங்க ஒரு செய்தி தெரியுமா உனக்கு? என்னுடைய பதியானவர் இருக்கார் எங்க வீட்டுக்காரர் அர்ஜுன மகாராஜன். அவர் ஆண்களுக்கு எதனா ஒரு ஆபத்துன்னு சொன்னா உடனடியா காப்பாற்றுவார். எப்பேற்பட்ட குறையா இருந்தாலும் சரிதான். எப்பேற்பட்ட குறையா இருந்தாலும் சரிதான் காப்பாற்றக்கூடிய திறமை உண்டு உங்க வீட்டுக்காருக்கு. ஆமா ஐயாரு எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஊர் மேல போற வேலையா? ஐந்து குச்சவரா அவங்க போய் என்ன வேலை தெரியுமா கேட்டா எனக்கு இந்த வேலை மகாராணி பெண்கள் யாராவது வந்து அம்மா எனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பெண்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் காக்கக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு. ஏன் தெரியுமா? கொண்டவன் சரியா இருந்தா குப்பையேறி சண்டை போடலாமா? கொண்டவன் சரியா இருந்தா குப்பையேறி அந்த மாதிரி எனக்கு ஆம்படியான திறமையான ஆளு. அதை விட என் பையன் திறமையான பையன். ஆமா அதே சொல்றேன். ஆமா அதே சொல்றேன்னா அதனால எந்த பெண்கள் யார் வந்து குறைன்னு சொன்னா அந்த குறைய நிவர்த்தி செய்திருவேன். அதனால யாரும் வந்து கேட்டாங்கன்னா அம்மா எங்கி போகல வீட்டு உள்ளதான் அடிச்ச பற்ற பரப்பல் புள்ளி அடிது எனக்கு கேட்பாங்க. வீட்டுலதான் இருக்காங்கன்னு சொல்லு. அதான் வீட்டுலதான் அம்மா ராணி அம்மா பஞ்சல உட்காந்துதான் பல்லு பூந்து நான் இங்கே இருக்கிறேன். யார் வராங்க? அப்படின்னு போனாலும் எவ்வளவு வீரச்சந்திரன் அவன்கிட்ட ஆப்பிடுறாங்க. ஓடியாம காமலை பிடிச்சவன் நீ சுபதிரிக்கு போங்க அப்படின்னு வழிகாட்டி விட்டு அவன் போய் சரி வந்துட்டான். ஆனகுந்தி பட்டணும். ஆமா நேரம் ஒரு நாய் கூட லொல்லு
கொள்ளுகிறீங்க என்ன நாய் நாய் என்னடா பையா என்ன குட்டி எடுக்கு சொல்லு சொல்லு நான் நீடா வச்சு நான் சொல்லிட்டு ஓடுறேன் சாப்பிட்டு வந்திருக்கும் குட்டி நாயே அதெல்லாம் ஓடுற பையன் உங்க ராணியம்மா சுபத்திர வீடா ராணியம்மா சுபத்திர வீடு இந்த வீடுதான் நான் தான் வீட்டு வேலை செய்யறேன் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க